விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் உள்ள வனஜா பட்டாசு ஆலையில் நடைபெற்ற பயங்கர வெடி விபத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த விபத்தில் பார்த்தோம்னா 21 பேர் பெண்களும் 4 ஆண்கள் இறந்து போயிருக்காங்க. மேலும் இதுல என்ன குடும்பம்னு பார்த்தோம்னா ஒரே ஊரை சேர்ந்த 18 பெண்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த பயங்கர வெடி விபத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக வெடி மருந்தை வாங்கி வச்சிருக்காங்க. அதே போல அந்த வெடி மருந்தை கலக்கும் போது தான் இந்த விபத்து ஏற்பட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பட்டாசு ஆலையில் குறைஞ்சபட்சம் பார்த்தோம்னா 14 15 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனால் அவங்க 40 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க. அதே போல ஒரு அறைக்கு 4 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனால் அங்கே பார்த்தோம்னா 15 to 20 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க. மேலும் அதே போல இதுக்கு சண்டே வேற, ஞாயிற்றுக்கிழமை வேற லீவ் விட்டுருக்கணும். ஆனால் லீவ் விடாம பார்த்தோம்னா அவங்க வேலை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே வெடி ஏற்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ 25 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த வனஜா பட்டாசு ஆலையில பார்த்தோம்னா வெடிமருந்து கிடங்கு பக்கத்துல மக்கள் அனைவரும் வந்து வேலை பார்த்திருக்காங்க. இப்போ வெடிமருந்து பக்கத்துல இல்லாம தூரம் வேலை பார்த்திருந்தா இந்த வெடி விபத்து வந்து தவிர்த்திருக்கலாம், மக்கள் உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. ஆனா வெடிமருந்து கிடங்கு பக்கத்திலே பார்த்தோம்னா மக்கள் அனைவரும் வேலை பார்த்ததுனால பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு தூக்கி வீசப்பட்டு அடையாளம் தெரியாம 25 பேர் வந்து கருகி வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த வெடி விபத்துக்கு பிறகு மாவட்ட கலெக்டர், காவல்துறை, அதே போல ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து மீட்பு பணியில் மீட்கும் போது பார்த்தோம்னா மறுபடியும் வெடி விபத்து ஏற்பட்டு 12 பேர் காயமடைஞ்சு தற்போது பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் வந்து சிகிச்சை பெற்று வராங்க. அந்த 5 ஆண்டுகளை பார்த்தோம்னா பெரும் விபத்து இந்த விபத்து. அதே போல உயிர் பலியும் பார்த்தோம்னா 25 பேர் வந்து காயம் வாங்கியிருக்கு இந்த வெடி விபத்து. வனஜா பட்டாசாலையுடைய உரிமையாளர் பார்த்தோம்னா ஈஸ்வரி, முத்துமாணிக்கம், இவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப போலீஸ்காரங்க வந்து அவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இறந்து போனவங்களுடைய உறவினர்களையும் சேர்த்துக்கிட்டு போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு 30 லட்சம் பணமும் அதே போல அந்த பட்டாசு உரிமையாளரையும் கைது பண்ணணும் போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதே போல அரசாங்கமும் தேர்தல் ஆணையத்திடம் நாங்க வந்து அனுமதி வாங்கிக்கிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நாங்க இழப்பீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்ச நேரத்துல அதிகமா பட்டாசு தயாரிக்கணும், அதே போல லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கொடுக்காம மக்கள் அனைவரையும் வேலைக்கு வச்சு அதே போல வெடிமருந்து கிடங்கு பக்கத்துல வேலைக்கு வச்சு விதிகளை மீறி அதிக அளவு பட்டாசு தயாரிச்ச ஒரே காரணத்தினால 25 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. பட்டாசு ஆலைக்கெல்லாம் அரசாங்கம் வந்து லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடணும். மேலும் அனைத்து பட்டாசு ஆலைகளையும் தீவிரமாக வந்து கண்காணிக்க வேண்டும் அரசு.